அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள் பற்றியது. முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். இதன்படி சூரியன் தனது அதிகபட்ச பலத்துடன் மேஷ ராசியிலும் வியாழன் ரிஷப ராசியிலும் உள்ளனர். எனவே இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழன் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுதல். செவ்வாய் கடகத்தில் உள்ளது, கன்னியில் கேது, மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், மேஷத்தில் ராகு. இந்த 4 கிரகங்களும் இம்மாதத்தில், அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதியில் இருந்து சிறப்பாக இருக்கும் இந்த மேஷம். ஆக இந்த கிரக நிலைகளை வைத்து இந்த சித்திரை மாத பலன்கள் பார்க்கும்போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன குலதெய்வ வழிபாடு நல்லது, இந்த பதிவில் பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்ன பலன்? உங்கள் ராசிக்கு செவ்வாய் இருப்பதை பார்க்கும்போது சூரியன் உங்கள் ராசியில் அமர்ந்து உச்சத்தில் இருப்பார். சூரியன் ஒரு பயங்கரமான நபர். பாவ புண்ணிய ஸ்தலத்தின் அதிபதியும் 5 ஸ்தானத்தின் அதிபதியும் உச்சியில் இருப்பார்கள். அது உச்சத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். நீங்கள் எந்த மனக்கஷ்டத்தில் இருந்தீர்களோ அந்த மனக்கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நல்ல முடிவை எடுங்கள். நீங்கள் சூரியனைப் போல் செயல்படுவீர்கள். நீங்கள் அதிகாரம் மிக்கவராக இருக்க முடியும். நிர்வாகம் நன்றாக வரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். அதே சமயம் சனி 7ஆம் வீட்டில் இருப்பதால் விளைவுகளை நோக்கி செல்கின்ற அமைப்பு உள்ளது. சுப விரயமாக மாற்ற என்ன செய்யலாம்? வீடு, வாகனம். வாகனம் வாங்கும் வாய்ப்பும் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஜாதகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், வெளிநாடு செல்லும் திறன், சிறப்பு அந்தஸ்து பெறும் திறன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். இந்த ராசியில் சூரியன் இருக்கிறார் அல்லவா? அப்படியானால் சூரியனுக்கு என்ன அதிகாரம்? நிர்வாகமா? தலைமைத்துவமா? அந்த தலைமைத்துவ குணம் நன்றாக இருக்கிறது. கௌரவம் மேம்படும். பணமா? மரியாதையா? அப்படியானால் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திறன் இந்த மாதம் சிறப்பு அந்தஸ்தை பெறும். சரி, பணம் விஷயத்தில் எப்படி இருக்கும்? குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்வதால் பணம் கிடைக்கும். அப்போது 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு செல்வத்தை தருவார். ஆனால் விரைவில் சனி தொடங்கியது. பிறகு செலவு செய்வீர்கள். அப்போது வருமானம் வரும். தகுந்த செலவுகள் வந்து சேரும். அப்போது குடும்ப வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12இல் அமர்வார். பிறகு குடும்பத்திற்காக செலவு செய்யும் திறன் உங்களுக்கு இருக்கும். பிறகு என்ன செலவு செய்வீர்கள்? வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் காலம். இந்த சித்திரை மாதமும் அப்படித்தான் என்று சொல்லுவேன். அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் உள்ள வீட்டில் அதிபதி பாம்பு வீட்டில் இருப்பதால் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து ஆதரவுடன் செல்லவும். இது பாம்பு கிரகமான ராகுவுடன் தொடர்புடையது. பின்னர் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் தலைவர்கள் உங்கள் தலையில் வருவதில்லை. அப்படியானால் பாம்பைப் போல் இருக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதை மனதில் வையுங்கள். 3ஆம் அதிபதி எங்கே? அவர் பாம்பு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியென்றால் 3ஆம் அதிபதி பாம்பு வீட்டில் இருக்கும்போது ராகுவுடன் சேர்ந்தால் என்ன செய்யும்? அது நிச்சயமாக உங்களுக்கு அமைதியின்மையை தரும். சிறு பயணங்கள் செல்ல நேரிடும். எனவே உங்களுக்கு உடல் சோர்வு, அமைதியின்மை, டென்ஷன் இருக்கும். அது எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுக்கும் என்று பார்த்தல். அதன்பின் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரை இருக்கும். அதன்பின் சித்திரை மாதம் 24ஆம் தேதி அந்த மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். அப்போது மூவருக்கும் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து அமர்வார். அப்போது உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் செய்வீர்கள். பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். உங்கள் மனம் நன்றாக இருக்கும். கடிதங்கள், அதாவது எழுத்து தொடர்பான கதை, ஆவணம் தொடர்பான துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 24க்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதற்கு முன் மேஷ ராசிக்காரர்கள் ஆவணங்கள் தொடர்பான எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணங்களைப் பற்றி என்ன? வீடு வாங்குவதாக இருந்தால் அந்த ஆவணம் சரியாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்தை வாங்கினால் நீங்கள் அந்த ஆவணத்தில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என சரிபார்க்கவும். இல்லாவிட்டால் ஏமாந்து போவீர்கள். ஏனெனில் ராகுவுடன் புதன் இணைந்திருக்கும் காலம் உங்களுக்கு சிறப்பு இல்லை. நீங்கள் வாங்க முடிவு செய்திருந்தால் பிறகு
ஆவணம் சரியானதா என்பதை சரிபார்க்கவும். அவ்வளவுதான். இதனால் வேறு எந்த பிரச்சனையும் வராது. சரி, புதன் ஒரு ஆவணம் மட்டுமே. ஆனால் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கும் சில குழப்பங்கள் இருக்கும். இணையம் தொடர்பான விஷயங்கள். உங்கள் செய்தியில் வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். அதை மனதில் கொள்ளுங்கள். இந்த சுபஸ்தலத்தின் அதிபதி, அதாவது இந்த மேஷ ராசி மக்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரகம் சூரியன், சூரிய பகவான், யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகமாகவும் அவர் உங்கள் அடையாளத்தில் வந்து அமர்வார். இது ஒரு நல்ல வழிவகையாகும். சூரியன் வருடத்திற்கு ஒருமுறை உச்சத்தை அடைகிறது. சித்திரை மாதம் நடக்கப் போகிறது. அப்படியானால் அரசு சார்ந்த விஷயங்கள் என்ன பலன் தரும்? உங்கள் தந்தையிடமிருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு மாதத்திற்கு உங்கள் தந்தைக்கு மருத்துவமனை செலவுகள் மற்றும் சில வீண் செலவுகள் என்று இருந்த காரியங்கள் இப்போது நன்றாக நடக்கும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். உங்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும். உங்கள் தந்தை மூலம் உலகங்களை அணுகுவீர்கள். பணம் மற்றும் பிற விஷயங்களில் உங்கள் தந்தை உங்களுக்கு உதவுவார். இந்த சித்திரை மாதம் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறுவர். அச்சம் கொண்டவர் உங்கள் ராசியில் ஏறுமுகத்தில் அமர்ந்திருப்பார். உங்கள் குழந்தைகளை நினைத்துப் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் சந்தித்த சிரமங்கள், இழப்புகள், சில பிரிவுகள், சில பிரச்சனைகள் தீரும். இந்த மாதம் உங்களுக்கு புரியும். உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் அல்லது எங்கள் குழந்தை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கூடுதல் பலன் தரக்கூடிய மாதம், பாசிட்டிவிட்டி தரக்கூடிய மாதம், குழந்தை நலம் குல தெய்வம், 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது நீங்கள் குலதெய்வத்துடன் தொடர்பை பெறுவீர்கள். குலதெய்வத்திடம் செல்வீர்கள். குலதெய்வத்தின் ஆசிகள், குலதெய்வக் கடன்கள், அதாவது குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யும் திறன், செல்லும் திறன் மற்றும் யாத்திரை செல்லும் திறன், இவை அனைத்தும் இறைவனின் அருளைப் பெறக்கூடிய நல்ல மாதம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இது நல்ல மாதம் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி வசீகரமாகி 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சம்பந்தமான விஷயங்கள். வீடு, கேதுவும் அமர்ந்திருக்கிறான். அப்புறம் என்ன சனி கேது சேர்க்கை, அப்புறம் கடனை தாண்டி விட்டீர்கள். கடன் வாங்குவதும் இப்படித்தான் நடக்கும். கடன் விஷயத்தில் கவனமாக இருந்து அதை நிறுத்த வேண்டும். தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும். மேஷ ராசிக்காரர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் உணவு மற்றும் சரியான நேரத்தில் தூங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே மேஷ ராசிக்காரர்கள் இவை அனைத்தும் மிகவும் முக்கியமானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படும் விஷயங்கள் என்ன? இல்லையென்றால் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன. அடுத்த சில ஆண்டுகளில் உங்களுக்கு தெரிவிக்கும் அமைப்பு இருக்கும். ஏனென்றால் இப்போது அடுத்த ஜென்மத்தில் சனி வரும்போது அதன் தாக்கம் நிச்சயம் உங்களுக்கு காட்டும். எனவே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடக்குமா? அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இந்த சித்திரைக்குப் பிறகு வைகாசியில் எல்லாவிதமான சுப காரியங்களும் நடக்கும். அப்படியானால் சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கும். அப்போது பிரமுக ஸ்தானத்தில் குரு பகவான் சென்று அமர்வார். சித்திரை முடிந்த பிறகு சித்திரை 31 முதல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும். அதிர்ஷ்ட அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து திருமண ஸ்தானமான 7ஆம் வீட்டை தனது 5ஆம் அம்சமாக பார்க்கிறார். அதன் பிறகு திருமணம் நிச்சயிக்கப்படும். சித்திரை முடிந்த பிறகு வைகாசியில் உங்களுக்கு எல்லாவிதமான குணங்களும் சிறப்பாக இருக்கும். சரி, பங்குதாரர்கள், கூட்டு வணிக விஷயங்கள், அதே நேரத்தில் கணக்கியல் தொடர்பான விஷயங்கள், யார் மூலம் நீங்கள் சேமிக்கிறீர்களோ பலன்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். 7ஆம் அதிபதி உச்ச ஸ்தானத்தில் இருப்பதால் இதெல்லாம் நல்ல ஏற்பாடாக இருக்கும். 8ஆம் வீடான 8ஆம் வீட்டை குரு பார்த்தால் கோடி நன்மைகள் என்று சொல்வோம் அல்லவா? நீங்கள் அந்த வழியில் நிவாரணம் பெறப் போகிறீர்கள். அதனால் இந்த விஷயங்கள் கடினமாக இருந்ததால் எனக்கு இந்த பலன் கிடைத்தது. அத்தகைய ஒரு பிளஸ் இந்த மாதம் கொடுக்கப்படலாம். சித்திரை மாதம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கும். இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி நடக்கிறது. 3 முதல் 9 வரை நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். முறைப்படி அதிர்ஷ்ட அதிபதியின் வீடு சொந்த வீட்டை பார்ப்பதால் அந்த வீடு பலம் பெறும். இந்த சித்திரை மாதம் முதல் சித்திரை 31ஆம் தேதி முதல் அதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக கடினமாக உழைத்து அதற்காக முயற்சி செய்தும் வெற்றியை தரும் நிகழ்ச்சி நடக்கும். இதில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. சித்திரை மாதம், அதாவது குருவின் வருகைக்குப் பிறகு பாக்கியம் கிடைக்கும். அந்த மாற்றத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பணத்தை வீணாக்கினால் பணத்தை வீணடிப்பீர்கள். ஆக, அந்த அமைப்பின்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு வருமானம், லாபம், விரயம் உண்டு. அது அந்த கழிவுகளை நல்ல அதிர்ஷ்டமாக மாற்றுவது நல்லது. இந்த சித்திரை மாதம் அயல்நாடு, தாய்மார்களுடன் தொடர்பை தரக்கூடிய மாதம். இந்த சித்திரை மாதம் ஏற்றம் தரக்கூடிய நல்ல மாதம். நல்ல கடவுள் வழிபாடு. உங்கள் ராசிநாதன் மோசமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய். முருகப்பெருமானை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம், எண்ணங்கள், செயல்கள் சிறப்பு பெறும். இதில் மாற்றுக் கருத்து இல்லை. இப்போது நான் சொன்னது மரபுப்படி இந்த சித்திரை மாதம் பொதுவான பலன். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஜாதக அமைப்புகள் உள்ளன. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு 10 ஞானங்கள் உள்ளன. ஒரு ராசி நட்சத்திரத்தை பார்த்தால் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அப்போது தசாநாதன் புத்திநாதன் அடிப்படையில் 80 முதல் 85% நன்மைகள் நடக்கும். கோச்சார முறைப்படி 15 முதல் 20% முடிவு நடக்கும். அதுதான் உண்மையான உண்மை. துல்லியமான பதில் தேவை என்றால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, அவற்றின் ஆதிக்கம் என்ன, அவை தற்போது எந்த அளவில் உள்ளன, நடப்பு என்ன, தசநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சுக்கநாதன் போன்றவர்களின் நிலை. 4 படிப்பை படிக்க வேண்டும். சொந்தமாக தொழில் தொடங்கினால் நமக்கு பலன் கிடைக்குமா? எந்த படிப்பை படிக்க வேண்டும், எப்படிச் செய்தால் எங்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும்? தற்போது வேலையில் அழுத்தத்தில் உள்ளேன். இது எப்போது சரிப்படும்? எனக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும்? பதவி உயர்வு எப்போது கிடைக்கும்? எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அமைப்பு: திருமணம் நடக்காது. திருமணத்திற்கு தடை உள்ளது. எனக்கு எப்போது திருமணம்? எப்போது எனக்கு குழந்தை பிறக்கும்? எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை நம்மால் கூற முடியும். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். இதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை. நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.